திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா. வெல்கம் டு கோயம்புத்தூர் டு திருச்செந்தூர் ஃபேமஸ் கோவை எக்ஸ்பிரஸ் டிராவல் vlog. ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் மக்களே. இன்னைக்கு ஒரு சூப்பரான டே. எங்க இருக்கோம்னா, எஸ், நம்ம கோவை சிங்கநல்லூர்ல தாங்க இருக்கோம். இன்னைக்கு இங்கிருந்து ஒரு சூப்பரான பயணத்தை ஸ்டார்ட் பண்ண போறோம். நீங்க டைட்டில் அண்ட் தமிழ் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. எஸ், பின்னாடி நிற்கிறது பார்த்தீங்களா, திருச்செந்தூர் கோவை எக்ஸ்பிரஸ்ல தாங்க டிராவல் பண்ண போறோம். ஒரு எண்ட் டு எண்ட் ஜேர்னி, ஒரு இன்ஃபர்மேஷனான ஜேர்னியா இருக்க போகுதுங்க. இப்பதான் டிரைவரானாட்ட கண்டக்டரானாட்ட பெர்மிஷன் கேட்டேன். கண்டிப்பா எடுத்துக்கலாம்ப்பா, பட் கேபின் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அது சின்ன சின்ன ப்ராப்ளம் இருக்கு. நீங்க வந்து நம்ம ஸ்டெப்ஸ் ஏறனே ஃபர்ஸ்ட் சீட்ல உட்காந்துருக்காங்க, நோ ப்ராப்ளம்ட்டாங்க. ஸோ நம்ம இன்னைக்கு கோவை எக்ஸ்பிரஸை சிங்கநல்லூர்லேருந்து திருச்செந்தூர் வரைக்கும் ஃபுல் 6 கவர் பண்ண போறோம். ரெடியா? வாங்க. மக்கள், ஆக்சுவலி நம்ம கோயம்புத்தூர்ல திருச்செந்தூருக்கு 2 சர்வீஸ் ஆப்ரேட் பண்ணிருக்காங்க. ஒன்று வந்து இந்த பஸ்ஸுக்கு முன்னாடி வந்து ஒரு ப்ளூ கலர் BS4 இருந்துச்சு. அந்த வண்டிக்கு அப்புறம் நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா 9 மணிக்கு ஷார்ப்பாக டிபார்ட் ஆவாங்க. மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் டிராவல் பண்ணும்போது சொல்லாங்க. இப்போ நம்ம கோவை எக்ஸ்பிரஸோட எக்ஸ்டீரியர் அண்ட் இன்டீரியர் பார்த்துட்டு வந்துருங்க. டிராவலை ஸ்டார்ட் பண்ணலாம். மக்களே, இது பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர்லேருந்து சாயல்குடி போகுதுங்க. இந்த பஸ்ஸை ஒரு நாள் ட்ரை பண்ணலாங்க. கூடிய சீக்கிரம் நிறையா பஸ்ஸஸ் வருங்க. இப்போ தான் அந்த சைடு போய் தொண்டி விசாரித்தேன். தொண்டி கோயம்புத்தூர் டு தொண்டி பஸ் விசாரித்தேன். செம க்ரூங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம திருச்செந்தூருக்கு அப்புறம் அந்த வண்டி தான் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். எஸ், இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் பார்த்துருப்பீங்க. இன்னும் நம்ம பயணத்தை ஸ்டார்ட் பண்ணலாங்க. கிட்டத்தட்ட 400க்கும் மேலே கிலோமீட்டருங்க. 6 மந்த்ஸாக ட்ரை பண்ணணும்னு சொல்லி இப்போ ட்ரை பண்ண போகிறோம். ஒரு எண்ட் டு எண்ட் ஜேர்னி பார்க்கலாமா? டிஜிட்டலாக நம்ம பயணத்தில் நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆரம்பிக்கலாங்களா? வாங்க. எஸ், அப்படியே நம்ம திருத்துறைப்பூண்டி வருது பார்த்தீங்களா ஆப்போசிட்டில். அதுக்குள்ளே குறுக்க கௌசிக்கு வந்த மாதிரி S9 வந்துட்டார். கொம்பன், இதே ஒரு நாள் ட்ரை பண்ணலாங்க. நம்ம அலையாத்தி தான் ட்ரை பண்ணியிருக்கோம், பட் இந்த வண்டி ட்ரை பண்ணதில்லை. ஒரு நாள் பண்ணுவோம் நம்ம கோயம்புத்தூர்லேருந்து. சவுண்ட் சிஸ்டம்லாம் தாறுமாறாக வச்சுருக்காங்க. கோயில் வாசல் வரைக்குமே போவோங்க. பார்ப்போம் நம்மளோட பயணம் எப்படி அமைய போகுதுன்ட்டு. மக்களே, இந்த ஆயிரம் தாமரை சாங் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து எனக்கு ரொம்ப கனெக்டட்னே சொல்லலாம். ஏன்னா இந்த பாட்டு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சுன்னா செமையாக முடியுங்க.
ஏன்னா லாஸ்ட் டைம் நம்ம ஊட்டி மஞ்சூர் வழியாக போயிருந்தோம். அப்போயும் இந்த சாங்கு செம்ம வைபாக பிடிச்சுங்க. ஷார்ப்பாக 9:05 எடுப்பாங்க. டைம் ஆச்சு, அப்படியே வெளியே போகலாங்க. எஸ் மக்களே, ஷார்ப்பாக நம்ம சிங்கநல்லூரில் 9:05 கிளம்பியாச்சுங்க. ஒரு சூப்பரான 410 கிலோமீட்டர் பயணத்தை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. மோஸ்ட்லி இந்த சாங்லாம் காப்பி ரைட் வரும். ஸோ அதுக்காக நான் உங்களுக்கு பேக்ரவுண்டில் பேசிக்கிட்டே இருப்பேங்க. இங்கேருந்து திருச்சி 209. இந்த நம்ம சிங்கநல்லூர்லேருந்து காரணப்பேட்டை போகிற வரைக்கும் அவ்வளோ டிராஃபிக்காக இருக்குங்க. ஏன்னா இப்போ வந்து கரெக்டாக டைம் இந்த 9:10 இந்த ஸ்கூல் காலேஜஸ் ஆஃபீஸ் போகிறவங்க அவசரமாக போயிட்டு இருப்பாங்க. ஸோ நம்ம அப்படியே இந்த டிராஃபிக் என்ஜாய் பண்ணிட்டு ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. இன்னைக்குன்னு பார்த்து கிளைமேட் வந்து சூப்பராக இருக்குங்க. நம்ம கோயம்புத்தூர் கிளைமேட் கண்டிப்பாக மதுரை சைடு இந்த திருச்செந்தூர் தூத்துக்குடி எல்லாம் பயங்கர ஹீட்டாக இருக்கும். பார்ப்போம் எப்படி இருக்க போகுதுன்ட்டு. ஒரு சூப்பரான வைப்பு. அப்படியே முருகனை சந்திக்க பயணம், ஆன்மீக பயணம்ங்க. ஆக்சுவலி நம்ம கோயிலுக்கு போக மாட்டோம், மறுபடியும் ரிட்டர்ன் கோயம்புத்தூர் தான் வர போகிறோம். அப்போ நம்ம எதா இருந்தாலும் திருச்செந்தூர் எத்தனை மணிக்கு போகிறாங்கன்னு பார்த்துட்டு அப்புறம் எதாவது டிசைட் பண்ணிக்கலாங்க. அப்படியே நம்ம சாந்தி சோஷியல் சர்வீஸை கிராஸ் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம கோயம்புத்தூர்லேருந்து மதுரைக்கு வந்து ஆஸ் யூஷுவல் ரூட் தாங்க. எப்பயும் போல் சூலூர், காரணப்பேட்டை, பல்லடம், தாராபுரம், ஒட்டஞ்சத்திரம், திண்டுக்கல் பைபாஸ், அப்புறம் நம்ம மதுரை ஆரப்பாளையம், மாட்டுத்தாவணி போயிட்டு அப்புறம் தாங்க ரூட்டு டைவர்ட் ஆகும். இது வரைக்கும் நம்ம அந்த சைட்லேருந்து வந்திருக்கோம், தூத்துக்குடியிலேருந்து கோயம்புத்தூர் வந்திருக்கோம். பட் இந்த சைட்லேருந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் இப்போ தாங்க போகிறேன். எஸ், நம்ம அப்படியே ஒண்டிப்புது பிரிட்ஜை மேலே ஏறிட்டு இருக்காங்க. ஒண்டிப்புது எல்லாம் ஸ்டாப் நிக்கலாம். அவங்க பேசஞ்சர் ஸ்கை நீட் தான் நிப்பாட்டுவாங்க, மற்றபடி எல்லாம் பாயிண்ட் டு பாயிண்ட் தாங்க. சூலூர்லேயே பஸ் ஸ்டாண்ட்குள்ளே போகுதா இல்லையான்னு பார்ப்போங்க. எஸ், நம்ம பஸ்ஸில் கோயம்புத்தூர் சிங்கநல்லூர்லேருந்து திருச்செந்தூர் கோயில் வரைக்குமே 350 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 410 கிலோமீட்டருங்க. எஸ், நம்ம அப்படியே எல்என்டி பைபாஸை கிராஸ் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக போயிடுவாங்க. இப்போ லெஃப்டில் போனால் சேலம், ரைட்டில் போனால் பாலக்காடுங்க. போட்டிருக்கு பார்த்தீங்களா, சேலத்துக்கு 147 கிலோமீட்டர், பாலக்காட்டுக்கு 49 கிலோமீட்டருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சபரிமலை சீசனால நிறைய பேர் இந்த வழியாக தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இதுதான் ஈஸிங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா தென்காசி, செங்கோட்டை அந்த வழியாக போய் கொல்லம் ரீச் பண்ணுவாங்க. பட் நம்ம சைடில் இருக்கவங்க எல்லாமே இந்த பாலக்காடு போகிறது தாங்க ஈஸி. சும்மா நம்ம பேருந்து பறக்குதுங்க. இந்த கோயம்புத்தூர் டு பல்லடம் ரோட் வந்து சூப்பரா போட்டிருக்காங்க. ஸோ வண்டி டாப் ஸ்பீட்ல போகுதுங்க. கரெக்டா 9:25 சூலூர் வந்தாச்சுங்க. 20 நிமிஷத்துல வந்தாச்சுங்க. பாப்பா பஸ் ஸ்டாண்ட்குள்ள போறாங்களா இல்லையான்னு பாக்கணுங்க சூலூர்ல. சூலூர் பஸ் ஸ்டாண்ட்குள்ள போறாங்களான்னு இல்லையான்னு பாப்போங்க. சூலூர் பஸ் ஸ்டாண்ட்குள்ள போல வெளியே தான் நிக்கிறாங்க, தெரிஞ்சுக்கோங்க. கரெக்டா 9:47 பல்லடம் உள்ள போறாங்க. ஸோ நம்ம வண்டி பல்லடம் போகுதுங்க. வந்தாச்சு ஷார்ப்பா 9:47.
இங்கே பார்த்தீங்களா மக்களே, திருச்சிக்கு 175 கிலோமீட்ரு. இதே லெஃப்ட்டில் போனோம்னா நம்ம அவினாஷி போகலாங்க. அவினாஷிக்கு 25 கிலோமீட்ரு. ரைட்டில் போனோம்னா பொள்ளாச்சிக்கு 50 கிலோமீட்டருங்க. இந்த லெஃப்ட்ல ஒரு ரோடு போகுது பார்த்தீங்களா, இது வந்து திருப்பூர் போகிற ரோடுங்க. அந்த பஸ் பார்த்தீங்கன்னா உடுமலையிலேருந்து பல்லடம் திருப்பூர் போகுதுங்க. இப்போ நம்ம பல்லடத்துல டைவர்ட் ஆயிருவோங்க. ஸ்ட்ரெயிட்டா போனா அவினாஷி பாளையம் போய் திருப்பூர் ரீச் பண்ணலாம். ஸ்ட்ரெயிட்டா போனோம்னா அப்புறம் காங்கேயம் கரூர்லாம் ஸ்ட்ரெயிட் போயிருவாங்க. இப்போ நம்ம ரைட்ல கட் ஆகி தாராபுரத்துக்கு கட் ஆயிருவாங்க. எஸ், இதாங்க திருச்சி ஹைவே. தாராபுரத்துக்கு இங்க இருந்து கரெக்டா 42 கிலோமீட்டருங்க. குண்டடம் பாத்தீங்கன்னா கரெக்டா 10-16க்கு வந்தாச்சுங்க. உடனே நெக்ஸ்ட் நமக்கு தாராபுரம் தாங்க ஸ்டாப். இங்க இருந்து ஒரு 17 கிலோமீட்டருங்க தாராபுரத்துக்கு. இந்த லைன்ல கொஞ்சம் மேஜரான ஸ்டாப்புங்க இந்த குண்டடங்கிறது. எஸ், இதுதாங்க இந்த திருப்பூர் போகக்கூடிய பைபாஸுங்க. எஸ், ஷார்ப்பா நம்ம 10:35க்கு தாராபுரம் பஸ் ஸ்டாண்ட்குள்ள போக போறோங்க. ஆக்சுவலி நம்ம தாராபுரம் பஸ் ஸ்டாண்ட் பாத்தீங்கன்னா ரீஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க பாத்தீங்களா திருப்பூர் தேனி வண்டிங்க. ஷார்ப்பா 10:35க்கு தாராபுரம் வந்தாச்சுங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அவங்க தாராபுரத்துக்கு அப்புறம் ஒரு ரெஸ்ட் ஸ்டாப் இருக்கும் நடுவில். இப்போ ஒரு 10 மினிட்ஸ்ல அதுக்கப்புறம் டேரக்டா ஒட்டஞ்சத்திரம் இருந்தாங்க. எஸ், கிளம்பியாச்சு. இங்க பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் தாராபுரம்ங்க. சூப்பரா இருக்கு பாத்தீங்களா. BS3 ரீபில்டுங்க. மக்களே, இந்த லெஃப்ட்ல ஒரு ரோடு கட்டாது பாத்தீங்களா, இது பாத்தீங்கன்னா கரூர் போகக்கூடிய ரோடுங்க. இது பாத்தீங்கன்னா கரூர் போகக்கூடிய வழிங்க. நம்ம ஸ்ட்ரெயிட்டா ஒட்டஞ்சத்திரம் போக போறோங்க. அங்க பாத்தீங்களா மக்களே, ஃபேமஸ் முதல்வன் பஸ்ஸுங்க. ஒன்ஸ் அப்பான டைம் நம்ம ட்ரை பண்ணோம், அதே அண்ணா தான் இருக்காரு. இப்போ பொள்ளாச்சி போயிட்டு இருக்கு அந்த வண்டி. எஸ், ஃபைனலாக நம்ம தாராபுரம் தாண்டி ரெகுலராக நிப்பாட்டக்கூடிய பிரேக் ஸ்டாப்பில் தாங்க இருக்கோம். ஷார்ப்பாக டைம் பார்த்தீங்கன்னா 10:45 ஆச்சுங்க. இங்கே ஒரு 10 மினிட்ஸ் ஹால்ட்டுக்கு அப்புறம் நம்ம ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பஸ்ஸு பார்க்கறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா.
திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா. வெல்கம் டு கோயம்புத்தூர் டு திருச்செந்தூர் ஃபேமஸ் கோவா எக்ஸ்பிரஸ் டிராவல் vlog. ஷார்ப்பா ஒரு 10 நிமிஷம் பிரேக் அப்புறம் கிளம்பியாச்சுங்க. உங்களுக்கு டேரெக்டாக நமக்கு ஒட்டஞ்சத்தில் தாங்க ஸ்டாப்பு. அப்போ நடுவில் எங்கேயாச்சும் நின்னாங்கன்னா உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். எஸ், நம்ம தாராபுரத்துக்கு அப்புறம் மெயினாக இருக்கக்கூடிய ஸ்டாப் வந்து கள்ளிமந்தைங்க. சில வண்டி வந்து கள்ளிமந்தை போகாது, பட் நம்ம வண்டி கள்ளிமந்தை போய் தாங்க போகுது. எஸ், ஒட்டஞ்சத்திரம் உள்ளே போக போகிறோங்க. இப்போ இந்த பைபாஸ் பார்த்திங்கன்னா நம்ம பொள்ளாச்சி திண்டுக்கல் பைபாஸுங்க. ஒரு செம ஹைவே, கோயம்புத்தூர் வரைக்கும் கனெக்ட் பண்ணிட்டாங்கன்னா வச்சுக்கோங்க, வெறும் 4 மணி நேரத்தில் திண்டுக்கல் வந்துடலாங்க. அப்படியே போனால் திண்டுக்கல் பைபாஸுங்க. இதில் தான் நம்ம ஊருக்குள்ளெல்லாம் சுற்றிட்டு போய் ஜாயிண்ட் ஆகும். ஆல்மோஸ்ட் 11:35 நம்ம பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போயிடுவோங்க. இப்போ திண்டுக்கல் போகிறதுக்கு முன்னாடி நடுவில் 2 ரோடு வருங்க. இதில் நம்ம லெஃப்ட்டில் போய் பஸ் ஸ்டாண்ட் போயிடுவோங்க. இந்த ரைட்லேருந்து வரக்கூடிய ரோடு பார்த்தீங்கன்னா பழனி பொள்ளாச்சிலேருந்து வரக்கூடிய ரோடுங்க. இப்போ நம்ம லெஃப்ட்டில் கட் ஆகி பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு அங்கேருந்து நம்ம மறுபடியும் பைபாஸ் ஜாயிண்ட் ஆயிடுவோம். எஸ், போட்டிருக்கு பார்த்தீங்களா, திண்டுக்கலுக்கு நம்ம லெஃப்ட்டில் போகணும், பொள்ளாச்சிக்கு ரைட்டில் போகணுங்க. இந்த ஒட்டஞ்சத்துல தான் பயங்கரமான பெரிய மார்க்கெட் இருக்குங்க. இந்த ஒட்டஞ்சத்துனாவே எனக்கு விநாயகர் ஞாபகம் தாங்க வரும். வீரம் படம் இந்த ஊர்ல தான் எடுத்தாங்க. மக்களை இப்படியே நம்ம லெஃப்ட்ல பண்ணுவோம், வடமதுரை அங்க போலாங்க. லெஃப்ட்ல கட்டாது பாத்தீங்களா, இந்த ரோடு தாங்க வடமதுரை போறக்கூடிய ரோடுங்க. இந்த லெஃப்ட் பாத்தீங்கன்னா கரூர் வேடசித்தூர் அங்கெல்லாம் போறதுங்க. நம்ம ஸ்ட்ரெயிட்டா போயிடுவோம். இந்த திண்டுக்கல் டு மதுரை வந்து நான் மார்னிங் டைம் கவர் பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டிருக்கேன். பட் இன்னைக்கு தாங்க நிறைவேற போகுது. இப்போ நம்ம ஒட்டஞ்சத்திரத்துல பார்த்த அவுட்டர் பைபாஸ்ல ஜாயிண்ட் ஆயிடுவாங்க. எஸ், இங்கிருந்து
நம்ம ரைட்டில் கட்டானோம்னா தேனி ரோட்டு ஜாயின் பண்ணிடலாங்க. இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போயிடுவோம். தேனி, குமளி, கம்பா அப்படிலாம் போகிறவங்க இங்கிருந்து ரைட்டில் எடுத்துருவாங்க. இந்த ஒட்டன்சத்திரம் டு திண்டுக்கல் பைபாஸ் ரோட்ல வந்து பாலம் ஒர்க் நடக்கிறதுனால பயங்கர டிராஃபிக் ஆகுங்க. ஒவ்வொரு வாட்டி வரும்போது கொஞ்ச நேரம்னாச்சும் நின்றோம். லாஸ்ட் டைம் நம்ம ஏதோ டிராவல் பண்ணோம், 1 மணி நேரம் லேட்டாக தான் வந்திருந்தோம். எனக்கு சரியா ஞாபகம் இல்லைங்க. ஷார்ப்பா 12:05க்கு திண்டுக்கல் பைபாஸ் வந்தாச்சுங்க. இங்க இருந்து லெஃப்ட்ல போனோம்னா திருச்சி போலாங்க, சேலம் போலாம். ரைட்ல நம்ம மதுரை போலாங்க. ஸ்ட்ரெயிட்டா போனா திண்டுக்கல் சிட்டிக்குள்ள போலாங்க. இங்கே போட்டிருக்கு பாத்தீங்களா, கரூருக்கு 74 கிலோமீட்டருக்கு, திருச்சிக்கு 103, மதுரைக்கு 70 கிலோமீட்டர், திண்டுக்கலுக்கு 3 கிலோமீட்டருங்க. எஸ் போட்டிருக்கு பாத்தீங்களா, திண்டுக்கல் சிட்டி முனிசிபல் கார்பரேஷன் வெல்கம்ஸ் யூ. மக்களே கீழே இருந்து ஸ்ட்ரெயிட்டா நம்ம போனோம்னா கொடைக்கானங்க. போட்டிருக்கு பாத்தீங்களா, கோட்டை மாரியம்மன் கோவில் 3 கிலோமீட்டர்ஸ். மக்களே இங்க திண்டுக்கல்ல இருந்து கன்னியாகுமரிக்கு 289 கிலோமீட்டருங்க. அப்படியே நம்ம கொடை ரோட் டோலை கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கோங்க. இதில் கீழே இறங்கிட்டோம்னா நம்ம கொடை ரோட் ரயில்வே ஸ்டேஷன் போகலாங்க. கீழே இறங்கி நம்ம ரைட்டில் போகணும். அப்படியே ரைட்டில் கட்டணும்னா கொடை ரோட் ரயில்வே ஸ்டேஷன் வந்துடுங்க.
எஸ், இங்கேருந்து நம்ம டைவர்ட் ஆயிடுவாங்க. இப்போது நம்ம லெஃப்ட்டில் கட் ஆகி நம்ம மதுரை சிட்டிக்குள்ளே போயிடுவோம். இதே ஸ்ட்ரெயிட்டாக போனோம்னா விருதுநகர், திருநெல்வேலிங்க. சூப்பரான ரயில்வே ஸ்டேஷன். எந்த ஸ்டேஷனுக்கு கரெக்டாக தெரிலைங்க, சமயநல்லூர்னு நினைக்கிறேங்க. எஸ், நம்ம அப்படியே டைவர்ட் ஆகிடுச்சுங்க. அது நெல்லை பைபாஸுங்க. எஸ், ஷார்ப்பாக 12:50 மதுரை சிட்டிக்குள்ளே வந்தாச்சுங்க சமயநல்லூர். உடனே ஆரப்பாளையம் எத்தனை மணிக்கு ரீச் ஆகிறாங்கன்னு பார்க்கலாங்க. எஸ், நம்ம கோயம்புத்தூர் ஏர்வாடி வண்டிங்க. ஏர்வாடியிலேருந்து கோயம்புத்தூர் போயிட்டுருக்குங்க. நம்ம ஃபஸ்ட்டு ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு அப்புறம் தான் அங்கே மாட்டுத்தாவணி போவோம். மோஸ்ட்லி 1:15 போயிடலாம்னு நினைக்கிறேன். டைம் ஷார்ப்பாக 1:05 ஆச்சுங்க. எஸ், ஸ்ட்ரெயிட்டாக போனால் திருமங்கலத்துக்கு வந்து 21 கிலோமீட்டருங்க. தேனிக்கு 74, திண்டுக்கலுக்கெல்லாம் யூட்டர்ன் பண்ணி 62 கிலோமீட்டருங்க. பழனிக்கு யூட்டர்ன் பண்ணி 118 கிலோமீட்டருங்க. இப்போ நம்ம லெஃப்டில் கட் ஆயிடுவோங்க. கரெக்டாக 4 மணி நேரத்தில் நம்ம மதுரை வந்தாச்சுங்க. 9:05க்கு எடுத்தோம். 9:05, 10:05, 11:05, 12:05, கரெக்டாக 1:05க்கு மதுரை வந்தாச்சுங்க. 4 மணி நேரத்தில் ரீச் பண்ணியாச்சுங்க. நிறைய பேர் நம்ம மதுரையில் லோ ஃப்ளோ ட்ரை பண்ண சொன்னீங்க. அதுவும் கூடிய சீக்கிரம் பண்ணிடலாங்க. ஒவ்வொரு ஜேர்னியாக கம்ப்ளீட் பண்ணலாங்க. இங்கே ஷார்ப்பாக 1:15க்கு வந்தாச்சுங்க. உனக்கு இங்கேருந்து மாட்டுத்தாவணி போயிடுவோம் டேரெக்டாக. இதுக்குள்ளே தாங்க மதுரை டெப்போ SCTC.
ஷார்ப்பாக நம்ம 1:40க்கு மாட்டுத்தாவணி வந்தாச்சுங்க. நம்ம ஆரப்பாளையத்துலேருந்து மாட்டுத்தாவணி வரைக்கும் ஒரு 30 மினிட்ஸுங்க. செம டிராஃபிக்கு. எஸ், அப்படியே நம்ம மாட்டுத்தாவணிக்குள்ளே போயிட்டுருக்கோங்க. வா, அழகிய சென்டரில் வராங்க பாருங்க. அங்கே ஏர்வாடி திருப்பூர் வண்டிங்க. அந்த வண்டியை கண்டிப்பாக ஒரு நாள் ட்ரை பண்ணுங்க. அதுக்குள்ள நம்ம உள்ளே போயிடுவோம் போல் இருக்கு. எஸ், ஃபைனலாக 1:40க்கு சொன்ன மாதிரி மாட்டுத்தாவணி வந்தாச்சுங்க. இங்கே ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் கிளம்பிடுவோம். இதுக்கப்புறம் நம்ம ரூட்டு பார்த்தீங்கன்னா அரும்புக்கோட்டை வழியாக தூத்துக்குடி போயிட்டு தூத்துக்குடியிலேருந்து திருச்செந்தூர் 1 to 1 நினைக்கிறேங்க. திருச்செந்தூர் ஷார்ப்பாக 6 மணிக்கு போயிடும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் டைமிங்கு. ஒன்றும் லஞ்ச் பிரேக் வந்து வேறு ஸ்டாப்பில் நிப்பாட்டுன்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் பார்த்துட்டு கண்டினியூ பண்ணலாங்க. அண்ட் மக்களே, நம்ம கோயம்புத்தூர்லேருந்து வரும்போது இது பார்த்தீங்கன்னா கோவை எக்ஸ்பிரஸ். இதுவே திருச்செந்தூர்லேருந்து கிளம்புறது பார்த்தீங்கன்னா செந்தூர் எக்ஸ்பிரஸுங்க. இவங்க கரெக்டாக 6 மணிக்கு ஷார்ப்பாக அங்கே போயிடுவாங்க. பட் அந்த வண்டி பார்த்தீங்கன்னா எடுக்கிற டைம் பார்த்தீங்கன்னா திருச்செந்தூரில் காலைல 8 மணிக்கு எடுத்துருவாங்க. நம்ம கோயம்புத்தூர் ஒரு 6:55க்கெல்லாம் போயிடுவாங்க. அதுக்கு முன்னாடியே போயிடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. பட் நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா காலைல 9:05க்கு எடுத்து திருச்செந்தூர் பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு ஷார்ப்பாக போயிடுவாங்க. மக்களே, அப்படியே நம்ம திருச்செந்தூர் ரேக்லேருந்து பக்கத்தில் வந்தாலும் திருநெல்வேலி ரேக்குங்க. அங்கே பார்த்தீங்களா ஃபேமஸ் திருப்பூர் நாகர்கோவில் வண்டிங்க. இதெல்லாம் ஒரு நாள் ட்ரை பண்ணலாம். ஃபுல் ஸ்டெக் எண்ட் இப்போ தான் ஒவ்வொன்றா சவுத்துக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டை பொறுத்து தாங்க எல்லாமே ட்ராவல் பண்ண போகிறோம். மக்களை இப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போனால் திருச்சி தஞ்சாவூருங்க. இப்போ வந்து நம்ம டைவர்ட் ஆகிட்டு மதுரை ரிங் ரோட்டில் ஜாயிண்ட் ஆகிட்டோம். இங்கிருந்து தூத்துக்குடி போர்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 159 கிலோமீட்டருங்க. இப்படி லெஃப்ட்ல போனா சிவகங்கைங்க. நம்ம ஸ்ட்ரெயிட்டா போயிடுவோம். இதான் சிவகங்கை ரோடுங்க. மக்களே, மதுரையிலேருந்து திருச்செந்தூருக்கு 120 ரூபா சார்ஜ் பண்றாங்க. இதுவே தூத்துக்குடிக்குன்னா 130 ரூபாங்க.
பரமக்குடி, ராமேஸ்வரம் அந்த வழிங்க. மேலே போட்டு பார்த்தீங்களா, பரமக்குடி 70, தனுஷ்கோடி 185ங்க, ராமநாதபுரம் 107ங்க, தூத்துக்குடி பைபாஸுங்க. எஸ், நம்ம அப்படியே டேரெக்டாக கட் ஆகிடுச்சு. ஸ்ட்ரெயிட்டாக போயிருந்தோம்னா நாகர்கோவில், திருநெல்வேலி, விருதுநகர், அப்படியே தூத்துக்குடி பைபாஸ் ஜாயின் பண்ணியாச்சுங்க. இங்கேருந்து கரெக்டாக திருச்செந்தூருக்கு 169 கிலோமீட்டருங்க. தூத்துக்குடி போர்ட்டுக்கு வந்து 141, கன்னியாகுமரிக்கு 256 கிலோமீட்டருங்க. மக்களே, அந்த ரைட்டில் ஒரு ரோடு போகுதுலாங்க, அது வந்து விருதுநகருங்க. இங்கேருந்து 15 கிலோமீட்டருங்க விருதுநகருக்கு. மக்களே, ஆஸ்யூஷன் நமக்கு தெரிஞ்சதாங்க, இந்த அரும்புக்கோட்டை காந்தி நகர் பைபாஸ் வந்து அவ்வளோக்கா இது ஓவர் டேக்ஸ் இருக்காது. ஃபுல்லாமே லாரி ட்ரக்ஸ் எல்லாமே தூத்துக்குடி போர்ட்டுக்கு போகிறதுங்க. இதுவே இந்த நாகர்கோவில் திருநெல்வேலி பைபாஸ் தான் வச்சுக்கோங்க, வேறு லெவலில் இருக்கும். ஆப்போசிட்டு நிறைய பஸ்ஸஸ் வரும். ஸோ நீ நெக்ஸ்ட்டு நமக்கு ஒரு லஞ்ச் பிரேக் விட்றேன்னு சொல்லியிருக்காங்க. எங்கேயாச்சும் எங்கே நிறுத்துறாங்கன்னு பார்த்துட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அரும்புக்கோட்டை அவுட்ரு, அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக தூத்துக்குடி, அப்புறம் திருச்செந்தூர் தாங்க. பார்ப்போம் தூத்துக்குடி எத்தனை மணிக்கு போகிறாங்கன்னு பார்ப்போங்க. ஷார்ப்பாக 3:10க்கு அரும்புக்கோட்டை காந்தி நகர் வந்தாச்சுங்க. பஸ் உள்ளே போகாது, காந்தி நகரில் இறக்கி விட்டு ஸ்ட்ரெயிட்டாக நம்ம தூத்துக்குடி தாங்க நெக்ஸ்ட்டு. எஸ், ஷார்ப்பாக ஒரு 3:30க்கு லஞ்ச் பிரேக் நிப்பாட்டியிருக்காங்க. ஸோ சாப்பிட்டு நம்ம பயணத்தை ஸ்டார்ட் பண்ணலாம். காலையிலேருந்து சாப்பிட்லங்க, காலைல ஒரு காஃபி குடிச்சதோட சரி. இப்போ சாப்பிட்டு நம்ம இன்னும் நமக்கு ஒரு 100 கிலோமீட்டர் இருக்குங்க. தூத்துக்குடிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 73, அங்கேருந்து ஒரு 40-50 வருங்க. பார்ப்போம் 6 மணிக்குள்ளே போகிறோமா இல்லையாங்கிறத பெரிய டாஸ்க்குங்க. எஸ் மக்களே, ஃபைனலாக சாப்பிட்டாச்சுங்க. கரெக்டாக ஒரு 20 மினிட்ஸ் நின்னோம். 20 கூட இல்லை, 15 மினிட்ஸில் எடுத்தாச்சுங்க வண்டியை. லைவில் உங்களுக்கு காட்டுற மக்களே, நம்ம வண்டியோட ஸ்பீடு பாருங்கள், 80க்கு மேலே போயிட்டுருக்குங்க. 80 above போயிட்டுருக்குங்க.
கரெக்டாக இங்கேருந்து திருச்செந்தூருக்கு 97 கிலோமீட்டருங்க. இப்போ வந்து நம்ம கோயில்பட்டி பைபாஸ் கட் ஆகும், நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போயிடுவோம். கோயில்பட்டி உள்ளே போக மாட்டோம். போட்டிருக்கு பார்த்தீங்களா? கரெக்டாக திருச்செந்தூருக்கு 90 கிலோமீட்டருங்க. திருப்பதி எஸ்சிடிசிங்க, திருச்செந்தூர் டு திருப்பதி. ஆக்சுவலி இங்கெல்லாம் இந்த விண்டுமில் ப்ராஜெக்ட் நடக்குதுன்னு நினைக்கிறேங்க. நாங்கள் வர வழியில் பார்த்தோம், ஏகப்பட்ட விண்டுமில். அந்த ஒரு ரெக்கே அவ்வளோ பெருசாக இருக்குது. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாவே தெரியும். அதைத்தான் அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே தான் மக்களே கோயில்பட்டி கட் ஆகும். இந்த ரைட்டில் போகிறது பார்த்திங்கன்னா கோயில்பட்டி பைப் போகிறதுங்க. கோயில்பட்டி இங்கேருந்து 15 கிலோமீட்டருங்க. அது அந்த ரூட்டு தாங்க கோயில்பட்டி. மக்களே இப்போ வரக்கூடிய ஸ்டாப் பேர் பார்த்திங்கன்னா எப்போது வென்றோம். ஊர் பேரே அதுதாங்க, எப்போது வென்றோம். டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா? மக்களே இப்போ வரக்கூடிய டோலில் பார்த்தீங்கன்னா நம்ம டோல் கிராஸ் பண்ணி லெஃப்டில் கீழே இறங்கி தூத்துக்குடி சிட்டிக்குள்ளே போயிட்டு பழைய பஸ் ஸ்டாண்ட் புது பஸ் ஸ்டாண்ட் 2 பக்கத்தில் எங்கே போகிறாங்கன்னு பார்த்துட்டு, மோஸ்ட்லி 2 பஸ் ஸ்டாண்ட் போவாங்கன்னு நினைக்கிறேன். போயிட்டு அப்புறம் தான் நம்ம திருச்செந்தூர் ரீச் ஆகுங்க. டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 4:30க்கு வந்துட்டோங்க. எஸ், அப்படியே நம்ம லெஃப்டில் கட் ஆயிடுவோங்க. எஸ், வெல்கம் டு தூத்துக்குடி. டிட்டுக்கோரின்னு வந்தாச்சுங்க. ஷார்ப்பாக 4:30க்கு வந்துருக்கோம் அவுட்ருக்கு. அப்போ பஸ் ஸ்டாண்ட் எந்த பஸ் ஸ்டாண்ட் போகிறாங்கன்னு பார்த்துட்டு எல்லாம் அப்டேட் பண்ணலாங்க. எஸ், தூத்துக்குடி சிட்டி முனிசிபல் கார்பரேஷன் வெல்கம் யூ. ஷார்ப்பாக 4:37க்கு தூத்துக்குடி புது பேருந்து நிலையம் வந்தாச்சுங்க.
ஷார்ப்பாக 4:40க்கு தூத்துக்குடி பழைய பேருந்து நிலையம் வந்தாச்சுங்க. இன்னும் இங்கேருந்து ஒன்றும் முக்கால்வாசி ஜேர்னி முடிச்சாச்சு. இன்னும் சின்ன ஸ்டெக்ஸ் இந்த தூத்துக்குடியிலேருந்து திருச்செந்தூர் வரைக்கும் கவர் பண்ணிட்டு மொத்தமாக எண்டு கார்டு முடிச்சிடலாங்க. இது வரைக்கும் பயணம் சூப்பராக போயிட்டுருக்கேன். அந்த திருச்செந்தூர் கோவை எக்ஸ்பிரஸ் அது ரெண்டுத்தையும் பார்க்கும் போது அவ்வளோ ஹைப்புங்க, வேற லெவலில் இருக்கலங்க. கோவை காந்திபுரம் திருச்செந்தூர் முன்பதிவு யாம இருக்க பயமே ஸ்டிக்கரிங்காகவே போலாங்க. மாஸ்டா இருக்கு பாத்தீங்களா? அதுவும் இந்த கோவை டிப்போ உப்பளிப்பாளையம் டிப்போ வேற லெவலுங்க. ஷார்ப்பாக ஒரு 5 நிமிஷத்தில் கிளம்பியாச்சுங்க தூத்துக்குடி பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து. மக்களே கரெக்டாக நம்ம திருச்செந்தூருக்கு 39 கிலோமீட்டருங்க தூத்துக்குடியிலேருந்து. பாப்பா எவ்வளோ நேரத்தில் கவர் பண்ணுறாங்கன்ட்டு. மோஸ்ட்லி ஒரு 30 to 40 மினிட்ஸில் கவர் பண்ணிடுவாங்க. சொன்ன மாதிரி பிஃபோர் டைமே போயிடும்னு நினைக்கிறேன். 6 o'clock முன்னாடியே. பார்க்கலாம், நடுவில் என்ன ஸ்டாப் இருக்குன்னு எனக்கு தெரில. அப்டேட் பண்ணுறேங்க ஸ்டாப் பண்ணாங்கன்னா. எஸ் கரெக்டாக 38 கிலோமீட்டருங்க திருச்செந்தூருக்கு. எஸ் அந்த பாலம் இருக்குது பார்த்தீங்களா? அப்படியே போனோம்னா தூத்துக்குடி ஹார்பர் போகலாங்க. அப்படி இதில் ரைட்டில் போனோம்னா நம்ம மதுரைங்க. ஸ்ட்ரெயிட்டாக போனால் ஏரல் திருச்செந்தூர் ஹார்பர் போகிற வழிங்க. மக்களே இப்போ நம்ம லெஃப்டில் கட் ஆயிடுவோம். ஸ்ட்ரெயிட்டாக போனால் ஏரலுங்க. நம்ம திருச்செந்தூருக்கு ஒன்று 17 கிலோமீட்டர் இருக்குங்க. ஸ்ட்ரெயிட்டாக போனால் ஏரல் நம்ம கட் ஆயிடுச்சுங்க. சொன்னோம் 7 நிமிஷத்துல நம்ம போயிடலாங்க திருச்செந்தூர். இந்த பேரிகேட்டை தாண்டினவே திருச்செந்தூர் தாங்க. நன்றிண்ணா. சரிண்ணா, நன்றிண்ணா. நன்றிண்ணா. இந்த கோயில் ஃபங்க்ஷனால செம டிராஃபிக் திருச்செந்தூர்ல. எஸ் ஷார்ப்பா 6 மணிக்கு கிளம்பி வந்தாச்சுங்க திருச்செந்தூர். ஒரு சூப்பரான பயணங்க. இப்ப வண்டி வந்து கோயில் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் போவோங்க. அங்க போனா டிராபிக் ஆயிடும். நம்ம இங்கேயே இறங்கியாச்சுங்க. எஸ் ஃபைனலா திருச்செந்தூர் பாத்தீங்கன்னா ஷார்ப்பா 6 மணிக்கு இறக்கி விட்டாங்க. காலைல 9:05க்கு டிபார்ட் ஆனது. ஷார்ப்பா 6 மணிக்கு சொன்ன மாதிரி சூப்பரான டைமிங்க. ஒருவேளை நீங்க கோயம்புத்தூர்ல இருந்து திருச்செந்தூர் வரீங்கன்னா இதை விட பெஸ்ட் பிளான். நீங்க ஒரு பஸ் ஃபேனா இருந்தா நம்ம கோவை எக்ஸ்பிரஸ்ல வரலாங்க. இல்லைன்னா இன்னொரு ஆப்ஷன் பாத்தீங்கன்னா காலையில இதுக்கு முன்னாடி ஒரு வண்டி கிளம்புவாங்க, 8 மணி வண்டி. அவன் வந்து மாட்டுத்தாவணி போவான். அவன் வந்து ஒரு 1:15 வந்துடும். அவன் வந்துட்டு 2:45 தான் மறுபடியும் மாட்டுத்தாவணியிலிருந்து திருச்செந்தூர் வருவாங்க. நம்ம வண்டி 2:05 எடுத்துறாங்க. ஸோ அதனால அந்த வண்டியில நீங்க மாட்டுத்தாவணி வந்துட்டீங்கன்னா நிறைய பஸ்ஸஸ் திருச்செந்தூருக்கு ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்க அப்படி வரலாம். மொத்தமா கோயம்புத்தூர்ல இருந்து திருச்செந்தூருக்கு 350 ரூபால சூப்பரா தரமா வந்து ரீச் பண்ணியாச்சு. நீங்க பாத்துருப்பீங்க ஃபுல் வீடியோ பாத்துருப்பீங்க. வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் அனதர் சூப்பரான வீடியோ திருநெல்வேலியில இருந்து ஸ்டார்ட் ஆவாங்க. இப்போ நான் மறுபடியும் திருநெல்வேலி கிளம்பிட்டு இருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். டாடா.